அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். இந்த வீடியோவில் வலிப்பு வந்து ஒரு நபரை நீங்கள் ரெஸ்க்யூ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன விதமான ஸ்டெப்ஸை அணுகலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வலிப்பு வந்து ஒரு பர்சனை நீங்கள் ரெஸ்க்யூ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல நீங்கள் ஸ்டே ஃபோக்கஸாக காமாக இருக்கணும். ரெண்டாவது, வலிப்பை வந்து நபரை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வலிப்பு வந்திருக்கும் பொழுது அவரை ஒரு நிலத்தில் வளர்த்தி ஒரு ஃப்ரீயான இடத்துல வளர்த்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இடது பக்கமாக, அதாவது இடது கை பக்கமாக அவரை திருப்பி போகிறது இன்னும் நல்ல. அடுத்தது அவர் டைட்டான ட்ரெஸ்ஸில் எதுவும் வியா பண்ணியிருந்தேன்னு சொல்லி சொன்னால் அதை ரிமூவ் பண்ணி அவரை ஃப்ரீயாக விட்டுருங்க. மூன்றாவது, வளமையாக செய்கிறது வலிப்பு வந்தவங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அவரை ஃப்ரீயாக விடுங்க, டைட்டாக ஹோல்ட் பண்ண வேண்டாம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவரை வந்து சுற்றி இருக்கிற ஏரியாக்கள் ஏதாவது ஹார்மான ஏதாவது பொருட்கள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், உதாரணம் கத்தியோ தளவாடங்களோ ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால், அவரை பாதிக்கக்கூடிய இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதை அகற்றிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வலிப்பு வார இதுகளில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, டைமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடணும். எப்போ வலிப்பு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள். வளமையாகவே வலிப்பு ஒரு 5 நிமிஷத்தோடு நின்றும். அதுக்கு மேலே இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக எமர்ஜென்சியை கால் பண்ணிடுங்க. அடுத்தது, வளமையாக செய்கிற ஒரு பிள்ளையான விஷயம், வலிப்பு வந்த உடனே துணியவோ ஸ்பூனையோ வாயில் கையில் கொடுக்குறது. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. வலிப்பு முடிஞ்ச பிறகு அவர் எழும்பி இருக்கும் பொழுது சில கன்ஃபியூஸாக இருப்பார். கொஞ்சம் அவரை ரீஅஷ்யூர் பண்ணி அவரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி அவர் கூட கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் செய்கிறது, வலிப்பு வந்து அவர் எழும்பின உடனே தண்ணியோ சாப்பாடோ கொடுக்குறது. அது மட்டும் பண்ணிட வேணாம். நீங்கள் தண்ணியோ சாப்பாடோ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அலர்ட்டாக இருக்கிறீரா, சுயநினைவோடு முழுமையாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எமர்ஜென்சியில் உடனே அவரை அனுப்பிடுங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. சில பேர் செய்கிற மிஸ்டேக்ஸ் பாரம்பரியமாக சில வழியில் பிள்ளையாக விளங்கி கொண்டு செய்வாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராமையும் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.